ஆமாமாயா, அந்த ஜீவா பஞ்சாயத்துக்கு வரலனா எப்படி அவன்தான் வாரிசுன்னு இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அதுக்கு தானே இந்த ஸ்கெட்சையே நம்ம போட்டோம். என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நாங்க கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து நீ என்னெல்லாம் பண்ண. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸை கொளுத்தி விட்ட, டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள மாத்தி விட்ட, எங்களுக்கு முன்னாடியே அந்த காளிமுத்தை கடத்த பார்த்த. இப்படி எங்களோட எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சல்ல. இதுக்கெல்லாம் நாங்க பதிலடி கொடுக்க வேண்டாம். அதான் உன்னோட மொத்த ஆளுங்களையும் தூக்கியாச்சு. உனக்கு உங்க அண்ணன் தான் பலம்னு எங்களுக்கு தெரியும். அவர் இல்லாம நீ என்ன பண்ண போற? பஞ்சாயத்துல கூனி குறுகி போய் நிக்கதான் போற. சரி, பஞ்சாயத்துல சந்திக்கலாம். பாமாயா, போலாம். ஏய் நில்லு. இந்த புவனேஸ்வரிய யாரு நினைச்ச? என் அண்ணன் எனக்கு பலம்தான், அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என் அண்ணனையுமே அந்த ஜீவாவையும் மட்டும் நம்பி நான் என்னைக்குமே களத்துல இறங்க மாட்டேன். இந்த புவனேஸ்வரி 1000 ஆம்பளைங்களுக்கு சமண்டே. இந்த விஷயத்துல என்ன மட்டுமே முழுசா நம்பிதான் இறங்கியிருக்கேன். என் அம்மா ஃபோட்டோ இருக்கிற லாக்கெட் செயின் எனக்கு கிடைக்கணும். என் அம்மாவோட முகத்தை நான் பார்க்கணும். அம்மா தாயே, எப்படியாவது அதை எனக்கு கிடைக்க வச்சிரு. அம்மா தாயே, நான் எனக்குன்னு எதையும் உன்கிட்ட கேட்டதில்ல. முதலா கேட்கிறேன். கதிர் அவங்க அம்மா முகத்தை பார்க்கணும், அந்த செயின் அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்த செயின் யாருதுமா? என்னோடது சாமி. நான் சொல்றேன், அது உன்னோடது, உன் அம்மாவோடது. அது உன்கிட்ட வந்தே தீரும். சரி வா. பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு. இந்த சார்ஜரை வேற எங்க வச்சேன்? அதோ இருக்கு. இந்த போட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. ஒருவேளை இது அந்த சிவரஞ்சனியோட போட்டோவா இருக்குமோ? அப்படி இது சிவரஞ்சனியா இருந்தா இந்த லாக்கெட்டுக்கு சொந்தக்காரன் தான் ஒரிஜினல் வாரிசா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ணனையும் ஜீவாவையும் காப்பாத்தணும். அதுக்கப்புறமா இந்த போட்டோ விஷயத்தை பார்த்துக்கலாம்.
யாரா இருந்தாலும் தைரியமா வெளியே வாங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை சுட்டு கொன்னுடுவேன். வாங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. அந்த மாயா கண்டிப்பா பஞ்சாயத்துல ஜெயிச்சிருவா. அது எப்படியாவது தடுக்கணுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிவரஞ்சனிக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் நான்சியோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முன்னாடி நம்ம நான்சி கிட்ட பேசணும். வண்டியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க டிரைவர். ஓகே சார். என்னங்க, நாளைக்கு கோயில்ல பூஜை முடிச்சிட்டு பஞ்சாயத்து நடக்க போகுது. ஆமா ஜானகி. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பஞ்சாயத்தை பத்தியோ இல்ல அவங்க உங்க மேல வச்ச குற்றச்சாட்டை பத்தியோ எதுவுமே கேட்டதில்ல. இப்போ உங்களை ஒண்ணு கேட்கணும்னு தோணுதுங்க. கேட்கலாமா? ம், கேளு. நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன சொல்ல போறீங்க? என்ன விஷயம் மேடம் எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்க? ரகுராம பத்தி சில விஷயங்கள் தெரியணும், அதான் கேட்கலான்னு வந்தேன். இவகிட்டயா கேட்க வந்தீங்க? இவளால எதுவுமே சொல்ல முடியாது. எங்களுக்காக நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரகுராம் ஐயாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இத்தனை வருஷமா யார்கிட்டயும் சொல்லாம இருந்த உண்மைய உங்ககிட்ட சொல்றேன்.